ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லித்து பாப்பா சேனல். தக்காளி சாம்பார் குக்கரில் எப்படி ரொம்ப ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரை எடுத்துக்கணும். அதில் ஒரு 4-5 பூண்டு பல்லை சேர்த்துக்குங்க. ஒரு 3 பச்சை மிளகாவையும் அதில் சேர்த்துக்குங்க. ஒரு 2 வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் அதில் சேர்த்துக்குங்க. 2 தக்காளியும் நல்லா பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துங்க. சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊற்றி குக்கரை நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போது நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா தக்காளி வெங்காயம் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கும். இப்போது இது கூட 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயப்பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம கடைஞ்சி எடுத்துக்கணும். அப்படி இல்லை மிக்ஸியில் போட்டும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ இதை மிக்ஸியில் போட்டு தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இது தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலை அடுப்பில் வைத்து அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்க்கணும். சோம்பு சேர்த்துட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சதும் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம கடைஞ்சி வச்ச தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விடணும். இது நல்லா கொஞ்சம் கொதித்ததும் அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா சேர்த்தா ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். டிஃபனுக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும். இது நல்லா கொஞ்சம் கொதித்ததும் அதில் கொஞ்சம் நம்ம மல்லித்தழை தூவி இறக்கி வச்சா சுவையான தக்காளி சாம்பார் ரெடி. இது டிஃபனுக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.